விடாமுயற்சி படம் பார்த்தாச்சு. படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மகள் திருமேனி பல பேட்டிகள்ல சொன்ன மாதிரி படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போயிருந்தேன் நானு. அதனாலே படம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இந்த படத்தை அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம நார்மல் சினிமா ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்துல அஜித்துக்குன்னு தனி ஒரு இன்ட்ரோ கிடையாது, மாஸ் சீன்ஸ் கிடையாது, மாஸ் டைலாக்ஸ் கிடையாது, பஞ்ச் லைன்ஸ் கிடையாது. பிரேக் டவுன் படத்துல இருந்து ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டு அதை வச்சு படம் பண்ணிருக்காங்க. படம் ரொம்பவே ஸ்லோ பேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் விறுவிறுப்பா போகுது. நீங்க படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா இன்டர்நெட்ல வர எந்த ஒரு ரிவ்யூவும் பார்க்காம பிளைண்டா போய் பாருங்க, உங்களுக்கு படம் பிடிக்கும். முக்கியமா படத்துல ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வருது. ஆஃப்டர் இன்டர்வலுக்கு ஒரு கார்ல நடக்கிற மாதிரி ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபியும் சரி, கேமரா ஒர்க்கும் சரி, அந்த சீன்ல செம்மையா இருக்கு. அந்த சீன் சூப்பரா இருந்தது. என்ன வேக்க வச்சுச்சு அந்த சீன். அவ்வளவு அருமையா அந்த ஃபைட்டை கோரியோகிராஃப் பண்ணிருந்தாங்க. படத்துல எனக்கு இருந்த ஒரே குறை என்னன்னா, நான் கிளைமேக்ஸ் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் பிரேக் டவுன் படம் பார்த்தேன். அந்த பிரேக் டவுன் படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா, ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருப்பாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ். பட் இந்த படத்துல ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. அது ஒண்ணுதான் எனக்கு ஏமாற்றமா இருந்தது. ஒரு படமா பார்த்தா இது ரொம்ப நல்ல படம். கண்டிப்பா தியேட்டர்ல ட்ரை பண்ணுங்க. ஆனா அஜித்துக்கு இது பத்தாது. அஜித்தோட இமேஜுக்கு இன்னும் பெரிய கேரக்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதை குட் பேட் அவுடில் எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.